அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகுகேது பயிற்சி 2025 மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி நேயர்கள் வந்து பாருங்கள், உங்கள் ராசியிலே ராகு இருக்கார், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுவார், ராசிக்கு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு கேது வந்துடுவார். இது எப்போ நடக்கும்? வர்ற மே மாதம் 18ஆம் தேதி 2025 உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 ராகு கேது பயிற்சி நடக்கும். ராசியில் இருக்க ராகு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க கேது ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த ராகுகேது பயிற்சி ஒரு சாதகமான அமைப்பு தாங்க கும்பராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு கும்பராசிக்கு வர ராகும் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய கேது வந்து மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஆனால் உங்களுக்கு நடந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் வந்து சனி வந்து பொதுவாகவே மீனராசிக்காரங்க புத்திசாலி. ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரும்னு உங்களுக்கு அந்த நேக்கு நல்லாவே தெரியும். கழுவுற மீனில் நழுவுற மீன்பாங்க. ஏன்னா உங்கள் ராசி சின்னமே இரட்டை மீன். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வருவீங்க. ஆனால் இப்போ வந்து மன அழுத்தத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களால் பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியல. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு உங்களுக்கு துன்பங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில பேர் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு சில பேர்த்துக்கு பணப்பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு டயர்ட்னஸ் உடம்புல, ஒரு சில பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை. இது எல்லாமே அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கர்ம அமைப்பு படி நடந்துட்டு இருக்கு. ராசிக்கு வரக்கூடிய சனி என்ன, உங்கள் மேலே இருட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள் மேலே இருட்டு, அந்த நெகட்டிவ் ஷேடு உங்கள் மேலே நெகட்டிவ் வைப்ரேஷன் படுறதுனால நீங்களே குழப்பத்தில் இருக்கீங்க. மீனராசிக்காரங்க ஒரு இருட்டுக்கள் இருக்கீங்க, ஒரு தெளிவு இல்லை உங்களுக்கு. அதுதான் உண்மை, சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, யாரையும் நம்ப வேண்டாம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துட வேண்டாம். ஏன்னா ராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தை கொடுப்பாரு, மன போராட்டத்தை கொடுப்பாரு. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் உங்களுக்கே தெரியாது. அதனால் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து முடிவெடுங்க, சரிங்களா? இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தாங்க. 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு குரு பார்வையில் வர்றதுனால வெளிநாடு போகலாங்க. இந்த டைம் 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் இதெல்லாம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சேஞ்சு தான், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் வேலையை மாற்றிட வேண்டாம், தொழில் புதுசாக ஆரம்பிச்சிட வேண்டாம். பண விஷயத்தில் முதலீடு போடுறதில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா, மற்றபடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, ஒரு வீடு மாற்றுறது, இல்லை வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வாண்டடாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வேலையை மாற்றிடலாம். நீங்களாக முயற்சி பண்ணி மாற்றுறது நீங்களே போய் குழியில் போய் விழுகிற மாதிரி, அதில் போய் ஏமாந்துட வேண்டாம், மாட்டிக்க வேண்டாம். 12ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பாஸ்போர்ட்டு உங்களுக்கு வச்சுருக்கவங்களுக்கு வந்து வீசா அந்த டைமெல்லாம் கிடச்சிரும். அப்ராடு போய் செட்டில் ஆகுறது, அப்ராடில் குடியேறி அங்கே போய் வேலை பார்க்குறது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வீட்டு தொழில் வேலை பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே பார்க்குறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம் உங்களுக்கு, சரிங்களா? ஆனால் இங்கே அது கன்ஃபார்மான ஒரு தொழில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும் போவாங்க. இருக்கிற வேலையை விட்டு போகாதீங்க. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற வேலையை நீங்கள் விட்டுடலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விட்டுட்டு பறக்கிறக்கு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ராசியில் இருக்க சனி ஒரு தகுந்த ஒரு சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். கவனமாக இருக்கணும் நீங்கள், சரிங்களா? ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாக விரயத்தை கொடுப்பாருங்க. குரு பார்வையில் இருக்கிறனால விரயங்கள். இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கா, இந்த டைமில் கல்யாணம் பண்ணலாம். 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். 7.5 சனியில் தான் ஒரு சில பேருக்கு குழந்தை பிறக்கும், 7.5 சனியில் தான் திருமணம் நடக்கும், 2ஆம் திருமணம் எல்லாமே இந்த 7.5 சனியில் தான் நடக்கும். அப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறது, அசைகிற சொத்து அசையாத சொத்து ஏதோ ஒன்று, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? விரயங்கள் பண்ணலாங்க, சுப விரயங்கள் பண்ணலாம். வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். ஒரு இடமாற்றத்துக்காக ஒரு சேஞ்சுக்கு வேணுங்கிறக்காக சேஞ்ச் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அதை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இது அமைஞ்சிடும். 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு ராகுகேது பயிற்சிலாம் நல்லா தான் அங்கே இருக்குது. உங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் வரப்போகிறார். அது ஒரு 4ஆம் இடத்துக்கு வர்றது பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ இந்த சனி தான் உங்களுக்கு பாதிப்பு. 7.5 சனியில் தான் இப்போ மீனராசிக்காரன் கம்ப்ளீட்டாக முழுமையாக மாட்டியிருக்கீங்க. ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் இந்த 6ஆம் இடத்துல இருக்க கேது வந்து என்ன பண்ணுவார்னா, 6ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேது ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. எதிரிகள் ஏதாவது எதிர்ப்பில் இருந்தால் கூட எதிரிகள் இருப்பாங்க, அதை உங்களால் சமாளிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? எதிரிகள் தான் சமாளிக்கிற மாதிரி வரும். ஏன்னா ராசியில் இருக்க சனி அதையும் நம்ம பார்க்கணும். ராசியில் இருக்க சனி ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, இதெல்லாமே ராசியில் இருக்க சனி கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்க சனி அதுக்குண்டான மாற்று வழி மருத்துவம், இப்போ ஹோமியோபதி, அலோபதி செட் ஆகாதவங்களுக்கு ஹோமியோபதி வந்து இப்போ ஹோமியோபதி, ஆயுர்வேத, சித்தா இதெல்லாமே செட் ஆகும். இதெல்லாமே கேதுவோட அமைப்பு தான்.
அப்போ கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாற்று வழி மருத்துவம் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஒரு அடையாளம் காட்டப்பட்டு நல்ல மருந்து அடையாளம் காட்டப்பட்டு உங்களுக்கு குணமாக கொண்டான இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ இந்த ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம், சுப விஷயங்கள் செலவு பண்ணலாம், திருமணமாகாமல் இருக்கவங்க திருமண செலவு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் யாராவது கிரகப்பிரவேசம் பண்ணணுமா நீங்கள் அந்த விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்கு அதை மொட்டை அடிச்சு காது குத்துறது, நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, அத்தனை அமைப்பே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம், தப்பே கிடையாதுங்க. இதெல்லாமே இந்த 7.5 சனி காலகட்டங்களில் தான் நடக்கும். 7.5 சனியில் சில விஷயங்கள் சுப விஷயங்களும் நடக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு பண விஷயத்தில் அனுபவத்தை சனி கற்றுக் கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே நீங்கள் 2.5 வருஷமாக 2-3 வருஷமாகவே நீங்கள் மீனராசிக்காரங்க செலவு பண்ணிட்டு தேவையில்லாத வெட்டி வரைக்கும் தேவையில்லாத செலவு இப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. வண்டி வாகனத்தில் ஒரு சில பேருக்கு விபத்து சந்திக்கிற மாதிரி வரும். தேவையில்லாத வீண் விரயத்தை கம்மி பண்ணுங்கள், சுபவரியமாக கன்வெர்ட் பண்ணுங்கள், சுபவரியமாக மாற்றிக்குங்க. தேவையில்லாமல் அங்கே ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடுறது, அங்கே போடுறது, இங்கே போடுறது, இதெல்லாம் போய் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி நல்லது. உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. தொழில் உங்களால் காப்பாற்றிக்க முடியும். புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கூட்டு தொழில் பக்கமே போயிடாதீங்க. 7.5 சனியில் மாட்டிக்குவீங்க. நண்பர்களால் தான் பிரச்சனையே உங்களுக்கு வரும். லவ் பண்ணுறங்கிற பேரில் ஒரு சில பேரில் வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு மன உளைச்சல் வர்றது, இதெல்லாமே இந்த 7.5 தான் நடக்கும். ஜென்ம சனியில் தான் நடக்கும். அதனால் மீனராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பல அளவுக்கு யோசிச்சு ஒரு 2-3 நாள் உட்காந்து யோசிச்சு முடிவுங்க. எதாக இருந்தாலுமே டக்குன்னு அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா நீங்கள் எடுக்கிறது எல்லாமே நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கிறது எல்லாமே அப்படியே தப்பாக ரூட் அப்படியே வேறு மாதிரி போகும், தப்பாக போகும். அதனால் அவசரப்படாமல் இருங்க. சரிங்களா? ராகு கேது பயிற்சி, உங்களுக்கு குரு பயிற்சி, இது எல்லாத்தையும் விட இந்த ஜென்ம ராசியில் இருக்க சனி தான் உங்களுக்கு மேக்சிமம் பேசும். அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்க ஜனன ஜாதகத்தில் இருக்க தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து இப்போ ராகு கேது வருது பார்த்தீங்களா, அந்த 7 கிரகத்தோட காம்பினேஷன்லையும் வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். 6-8 தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க நரகவாதின்னு அனுபவிப்பாங்க. அவங்க தான் பிரச்சனையில் இருப்பாங்க, 100% பாதிப்பில் இருப்பாங்க. ராகு வந்து உங்களுக்கு ராகு வந்து கும்பத்தில் இருக்காரு, சிம்மத்தில் கேது வர்றதுனால சிம்ம ராசியில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள், கும்ப ராசியில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி கிரகம் எங்கேயாவது உங்களுக்கு லாக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ குரு வந்து ராகுவோட சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும், ஜாதகருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும், கண்டங்கள் சந்திக்கிற மாதிரி வரும். அதேமாதிரி வயிறில் பிரச்சனை, லிவர் சம்மந்தமான பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குரு ராகு சேர்க்கை கொடுக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை வந்து பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு, அதே மாதிரி கருமுட்டையில் பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம், லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை ஒரு பய உணர்வு, பதட்டம் இதெல்லாமே கொடுக்கும். செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்து இப்போது கோச்சாரத்தில் வர இது கும்பத்தில் செவ்வாய் இருந்து இப்போ ராகு வந்துச்சுன்னா விபத்து சந்திக்கிற மாதிரியெல்லாம் வரும். ரத்த சம்பந்தமான பாதிப்பு வரும், ரத்த உறவினர்கள்ட்ட பகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். செவ்வாய் கேது உங்களுக்கு சிம்மத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா பைல் சம்மந்தமான பிரச்சனை, பிளட் சம்மந்தமான பாதிப்பு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதரனோட கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும். புதன் ராகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தமான பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம காம்பினேஷன் வச்சு தான் பார்த்து நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ சிம்ம ராசியில் கிரகம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, கும்ப ராசியில் கிரகம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? பொதுவாக இது ராகு கேது பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜென்ம ராசியில் இருக்க சனி தான் உங்களுக்கு சரியில்லை, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது. அப்போ உங்கள் வயசு என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதியா, உத்திரட்டாதியா, ரேவதி நட்சத்திரமா, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க? உங்கள் வயசு என்ன? இப்போ நடந்துட்டு இருக்க தசாபுத்தி என்ன? நல்ல தசாபுத்தி போதா இல்லை கெட்ட தசாபுத்தி போதா? நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடந்துட்டு இருக்கும். கெட்ட தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கெட்டதாக நடக்கும். கடனில் இருப்பீங்க, மன உளைச்சல் இருப்பீங்க, வேலை போயிருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, கடனில் மாட்டியிருப்பீங்க. அப்போ உங்கள் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். ஜாதகத்தை பாருங்கள், செக் பண்ணுங்கள். பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இனி என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, லைஃப் எப்போ மாறும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம், இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாது. ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, சத்தியமாக மாற்றாது. குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் இது 2 மேட்ச் பண்ணால் மட்டுமே தான் நாங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் சனி ஜாதகத்தில் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த 7.5 சனி உங்களை ஒரு வழி பண்ணு வச்சு செய்யணும்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்களை.
இப்போ ஜாதகத்தில் சனி சரியில்லாமல் இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் சனி இருக்குது, அவங்களுக்கு தான் பாதிப்பு உச்சக்கட்டமாக 100% இருக்கும். அதுக்கு தான் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்கிறது. எங்கே வேணால் நீங்கள் பாருங்கள் ஜாதகத்தை. யார் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அஸ்ட்ராலஜர் ஜோசியர் இருப்பாங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. திறமை இருக்கவங்க திறமையை வச்சுட்டு இதெல்லாம் நிறைய இடத்துல இருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் பாருங்கள், நீங்கள் தப்பே கிடையாது. நீங்கள் எங்கிட்டயே தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க குடும்ப ஜோதிடர் நீங்கள் யார்கிட்ட வேணால் நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் டைம் எப்படி இருக்குது, நேரங்காலமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.